ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல எம்எக்ஸ் பிளேயர்ல ரிலீஸ் ஆயிருக்க வெட்டிங் இம்பாசிபிள் கொரியன் டிராமா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா 12 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோ. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, ஒரு 15 வருஷமா ஃப்ரெண்டு. அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவங்க வீட்டுல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டோட மூத்த பையன் அவன் தான். ஆனா நம்ம ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் அவருக்கு பேரா நடிக்க சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ ஒரு ஃபேக் மேரேஜ் பிளான் பண்றாங்க. அப்பதான் வராரு நம்ம ஹீரோவோட தம்பி. அவருக்கு அவங்க பிசினஸ்ல அவங்க அண்ணனை ஹெட்டா உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனா கல்யாணம் நடந்தா அது முடியாது அப்படின்றதுனால அந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பி. அது என்ன கடைசியில என்னதான் ஆச்சு, நம்ம ஹீரோ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் இது. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எங்கேஜிங்கா பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்க. வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே தரமா இருக்கு. ஃபேக் மேரேஜ்ல வந்தாலும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிற போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. குறிப்பா லவ் போர்ஷன்ஸே தரமா இருக்குன்னு சொல்லலாம். காமெடி போர்ஷன்ஸும் அல்டிமேட்டா இருக்கு. டெக்னிக்கலையும் வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் ஓவராலாவே கொடுத்திருக்காங்க. டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு 2-3 எபிசோட் மட்டும் கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி ஃபீல் எனக்கு வரதான் செஞ்சது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸும் ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கிட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.